பெப்பர் நல்லா தூக்கலாம், நல்லா காரசாரமான எக் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல காம்பினேஷன் ரச சாதத்தோட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டையை ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி ரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறைய போட்டால் தான் இதோட டேஸ்ட் அந்த மசாலாவுக்கு. ஸோ வெங்காயம் நிறைய போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூட ஒரு 2-3 பல்லு பூண்டு மட்டும் இடித்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு எண்ணெயிலேயே நல்லா அந்த மிளகாய் தூளை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக தண்ணி விட்டு அந்த மசாலா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலரி விட்டுட்டு முட்டை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகள் எல்லாத்தையுமே நல்லா பேனில்